ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியத்துக்கு இந்த மாதிரி சாதம் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா லைட்டாக வெந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக நல்லா அது எண்ணெயிலே நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை அதில் போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஃபஸ்ட்டு தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த குக்கரில் சேர்த்து போட்டுக்கோங்க. வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி வெங்காயத்தோடு போட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமும் இதில் லைட்டாக புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. 2யும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்லேயே 1 கப் அரிசி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதுக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்டு தேங்காய் பால் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதில் ஊற்றிக்கோங்க. மிளகாவும் போட்டுக்கோங்க. மிளகா போட சொல்ல மறந்துட்டு மிளகா போட்டுக்கோங்க. மிளகா போட்டுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சாதம் ரெடி ஆயிடும். இதே மாதிரி இந்த சேனலில் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.